ஹிந்தி திணிப்புங்கிறது உண்மையில் இல்லை என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட மாடல், திராவிட தேசியம் இதெல்லாம் நிலை பெற்று இருக்கணும்னா தேசியத்தின் சாயல் கூட உள்ளே வந்துடக்கூடாது. திமுகவுடைய நட்பு கட்சியான காங்கிரஸ் தான் ஆட்சி செய்கிறது. இப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்லெண்ண அடிப்படையில் கன்னட மொழியை தமிழில் கற்றுக் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில். இன்னொன்று, ஹிந்தியை சொல்கிறதுக்கு மோடியும் அமித்ஷாவும் முதல்ல ஹிந்திக்காரங்க கிடையாது. அவங்க தாய்மொழி குஜராத்தி, அவர்களுக்கே ஹிந்தி தாய்மொழி கிடையாது. ஒரு மூணாவது மொழியை கற்றுத்தரது என்ன பிரச்சனை? ஆனால் உலகத்திலே ஒரு அரசு, நீ இந்த மொழியை படிக்காதே, இந்த மொழியை கண்ணால் கூட பார்த்துறாத, இதை நீ படிக்காதே, எங்க படிக்காதே, தெரிந்து கொள்ளாதே, நோன்னு சொல்றதுக்கு ஒரு அரசா? ஒரு மொழியினுடைய வரி வடிவத்தை கூட புரிந்து கொள்ள தெரியல. இது இங்கிலீஷ், இது ஹிந்திங்கிறது கூட தெரியல. அப்படி ஒரு தலைமுறையை திராவிட மாடல் உருவாக்கி இருக்கு. நம்ம எதற்காக என்ன பெருமை கொள்ள முடியும்? ஒரு மாணவர் உரிமைங்கிறது பணத்துக்கு ஏற்றபடி அளந்து கொடுக்கப்படலாமா? இதை சொல்றப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க முதல்வர் மகள்லாம் பற்றி அது தொழில், அரசியல் தொழில் வேற அப்படிங்கிறாங்க. நான் அதான் கேட்குறேன், அப்படின்னா உங்களுக்கு தொழில் வர்றப்ப ஹிந்தி தேவை, அரசியலுக்கு தமிழ் தேவையா? அப்படின்னா தமிழை வச்சு அரசியல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அரசியலுக்கு தமிழ் தேவை, தொழிலுக்கு ஹிந்தி தேவை. இது நல்லா இருக்கே. என்ன காரணம் இதுக்கெல்லாம் அடிப்படை? இவ்வளவுனா நம்ம தொண்டை தண்ணி ஊற்றி கத்துறோம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா என்ன? இங்கே ஆங்கிலம் தமிழை தாண்டி இந்திய மொழிகளில் எது நுழைந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் தேசியம் வளர்ந்து விடுங்கிற பயம் இருக்கு. கோயம்புத்தூரில் அமித்ஷா தெளிவாக உத்தரவாதம் கொடுத்துருக்குறார். தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற இடத்துக்கு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு. தென்னிந்திய மாநிலம் யாருக்குமே குறையாது. இவர் சிஎம் ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தில் அவங்க நிறைவேற்றின தீர்மானம் என்ன தெரியுமா? தொகுதி மறுவரை சம்பந்தமாக இப்போ என்ன விதமாக இதே போல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வந்தாங்களோ அதே போல் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இப்போது இருக்கிற ஸ்டேட்டஸ்கோவே தொடர வேண்டும். என்னென்னா அடுத்தாப்புல என்ன நடக்கும் தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னால் இவங்க தீர்மானம் நிறைவேற்றி, அப்புறம் அது நடந்ததும் நாங்கள் ஏற்கனவே சொன்னதன்படி எங்களுக்கு அஞ்சிய இந்த மோடியின் அரசு நாங்கள் என்ன சொன்னோமோ அதையே நிறைவேற்றி இருக்கிறது. இதுதான் டிஎம்கே கவர்மெண்ட் சோ கால்டு ஸ்டிக்கர் பாலிடிக்ஸ். இப்போ 2026 வரக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கான வேலையை ஸ்டாலின் கூட்டம் கூட்டி நடத்தி இருக்கிறார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுறது இந்த மும்மொழி கொள்கை, அதுக்கப்புறம் இந்த தொகுதி மறுவரையறை, இந்த ரெண்டுமே அடுத்தடுத்து பிரச்சனைகளை வந்துகிட்டே இருக்கு. இதை வச்சு தான் இன்னைக்கு தமிழகத்தில் அரசியல் களம் நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இரண்டுலேயும் ரெண்டு அடுத்தடுத்து பிரச்சனையெல்லாம் வரலைங்க, இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. அதாவது இந்த மும்மொழி அப்படிங்கிற ஒரு விவகாரம் அது இவர்களாக கிளப்பி விட்டது. அதில் மும்மொழி எதிர்ப்பு போராட்டம் இதெல்லாம் வேறு நடந்தது. அதில் ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்று நடந்தது சட்டில், அது யாரும் கவனிக்கலை. இதுக்கு முன்னால் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். இந்த தடவை ஹிந்தி எதிர்ப்புங்கிற வார்த்தையை யாரும் யூஸ் பண்ணலாம். போராடினவர்களே மும்மொழி எதிர்ப்பு போராட்டம் தான் நடத்தினாங்க. அப்படின்னா அதன் மூலம் என்ன சொல்ல வராங்க, ஹிந்தி திணிப்புங்கிறது உண்மையில் இல்லை என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியாக எனி இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்கு. எனி இந்தியன் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஒரு மொழியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், படிக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடைமுறையிலேயே மும்மொழி கொள்கை தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 8 கோடி பேரில் 3 கோடி பேருக்கு மேலே தெலுங்கு பேசுகிறவங்க தான். சவுத்தில் இருக்கக்கூடிய நாயுடுவாகட்டும், ரெட்டியார்களாகட்டும், ராஜபாளையத்தில் வசிக்கக்கூடிய ராஜூஸ் ஆகட்டும், இப்படி பார்த்திங்கன்னா தெலுங்கு பேசுகிறவங்க ஒரு 3 கோடி பேர் இருக்காங்க. அவங்க வீட்டில் என்ன பேசுகிறாங்க, தெலுங்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களோட சர்டிஃபிகேட்டை வாங்கி பாருங்கள், மதர் டங்குன்னு போட்டு தெலுங்குன்னு எழுதியிருக்கோம். ஸோ நடைமுறையிலே மும்மொழி கொள்கை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தெலுங்கே கற்பிக்கலாம். அதே போல் நாங்கள் உங்கள் தெலுங்கை இங்கே கற்றுத்தரோம், உங்கள் மாநிலத்தில் நீங்கள் தமிழை கற்றுக் கொடுங்க. ஏன்னா எந்த மாநிலமும் எந்த ஒரு மொழியும் எடுத்துக்கொள்ள முடியும். நமக்கும் கர்நாடகத்துக்கு இடையில் தகராறு இருக்குது. கர்நாடகத்தில் திமுகவுடைய நட்பு கட்சியான காங்கிரஸ் தான் ஆட்சி செய்கிறது. இப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்லெண்ண அடிப்படையில் கன்னட மொழியை தமிழில் கற்றுக் கொடுக்கட்டும் தமிழ்நாட்டில், அதே போல் தமிழை கர்நாடகாவில் கற்றுக் கொடுக்கட்டும். ஒரு நல்ல அருமையான ஏற்பாடாக இருக்கும்.
அதை செய்யலாம்ல. ஏன்னா காவிரி இஷ்யூ வரப்பில் 2 பேரும் அடிச்சுக்கிறோம். இது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும். நீங்கள் ஹிந்தியே வேண்டாம், ஹிந்தியை யாருமே சொல்லலை. இன்னொன்று, ஹிந்தியை சொல்கிறதுக்கு மோடியும் அமித்ஷாவும் முதல்ல ஹிந்திக்காரங்க கிடையாது. அவங்க தாய்மொழி குஜராத்தி, அவர்களுக்கே ஹிந்தி தாய்மொழி கிடையாது. அப்புறம் என்ன பிரச்சனை? 3வது மொழின்னு தான் சொல்லியிருக்கு. ஒரு 3வது மொழியை கற்றுத்தரதுல என்ன பிரச்சனை? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோ மற்றவங்களோ எத்தனை மொழிகள் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனை மொழிகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஒரு அரசு உருவாக்கி தரணும். அதற்கான ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும். ஆனால் உலகத்திலே ஒரு அரசு, நீ இந்த மொழியை படிக்காதே, இந்த மொழியை தெரிந்து கொள்ளாதே, இந்த மொழியை கண்ணால் கூட பார்த்துறாத, இதை நீ படிக்காதே, எங்க படிக்காதே தெரிந்து கொள்ளாதே, நோன்னு சொல்கிறதுக்கு ஒரு அரசா? சகலவற்றை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர்றது தானுங்க ஒரு அரசுடைய வேலை. கடைசியில் அது எது வரைக்கும் போகுது அப்படின்னா, அவங்க ஹிந்தி எழுத்தை தார்பூசி அழிப்போம், கருப்பு பெயிண்ட்டு வச்சு அழிப்போங்கிற லெவலுக்கு போகுது. கடையநல்லூரில் அவங்க அழிக்கிறாங்க, ஹிந்தியை விட்டுட்டு இங்கிலீஷ் லெட்டர் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எஸ் சார், எது ஆங்கிலம் எது ஹிந்தி என்பது கூட தெரியாத ஒரு தலைமுறையை திராவிட மாடல் உருவாக்கி அழிக்கிறதையாவது ஒழுங்காக செய்யணும்ல. ஹிந்தியை விட்டுட்டு இங்கிலீஷ் லெட்டர் அடிச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா அதை ஹிந்தின்னு நினைக்கிறான். ஒரு மொழியினுடைய வரி வடிவத்தை கூட புரிந்து கொள்ள தெரியல. இது இங்கிலீஷ் இது ஹிந்திங்கிறது கூட தெரியல. அப்படி ஒரு தலைமுறையை திராவிட மாடல் உருவாக்கி இருக்கு. நம்ம எதற்காக என்ன பெருமை கொள்ள முடியும்? இதில் நம்ம இதில் என்ன சொல்கிறோம், நம்ம என்ன முன்வைக்கிறோம் அப்படின்னா, மும்மொழி கொள்கைங்கிற பார்வையை மட்டுமே முன்வைக்கல. இதன் மூலமாக மாணவர்களுடைய உரிமையை பற்றி பேசுகிறோம். இப்போ சிபிஎஸ்சி சிலபஸில் தமிழ்நாட்டிலே படிக்கிறாங்க, அவங்க மும்மொழியை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், சரி. நம்ம முதல்வருடைய மகளே சிபிஎஸ்சி ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. அதில் மும்மொழியை அவரே கற்றுத்தருகிறார், ஹிந்தியை கற்பிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஸோ பணம் கொடுத்து படிக்கிறவர்கள் 3 மொழியை தெரிஞ்சுக்க முடியுது, அதுக்கு மேலாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது. பணமே இல்லாத ஏழைகள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இப்போ 3 மொழியை தெரிஞ்சுக்கிற ஒரு உரிமை அப்படிங்கிறது பணம் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தானா? ஒரு மாணவர் உரிமைங்கிறது பணத்துக்கு ஏற்றபடி அளந்து கொடுக்கப்படலாமா? எனக்கு கொடுக்கறதுக்கு பணம் இருந்தால் நான் கூடுதல் மொழிகளை தெரிந்து கொள்ள முடியும். எனக்கு பணம் இல்லைன்னா நீ இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய குழந்தைக்கான அதே உரிமை பணம் கொடுக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு உண்டா இல்லையாங்கிறதான் கேள்வி. இங்கே மும்மொழி மறுப்பு அப்படிங்கிறது ஏழை மாணவர்களுக்கான உரிமை மறுப்புன்னு நம்ம சொல்கிறோம். இது மாணவர்களுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலு பணம் கொடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, இவர்களுக்கு இருக்கிற உரிமை ஏன் ஏழை மாணவர்களுக்கு தரப்படவில்லை, அவர்களுக்கு ஏன் மறுக்கப்படுகிறதுங்கிறதா நம்ம கேள்வி. இதை சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முதல்வர் மகள்லாம் பற்றி அது தொழில் அரசியல் வேறு தொழில் வேற அப்படிங்கிறாங்க. நான் அதான் கேட்குறேன், அப்படின்னா உங்களுக்கு தொழில் வர்றப்போ ஹிந்தி தேவை, அரசியலுக்கு தமிழ் தேவையா? அப்படின்னா தமிழை வச்சு அரசியல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அரசியலுக்கு தமிழ் தேவை, தொழிலுக்கு ஹிந்தி தேவை. இது நல்லா இருக்கே. அப்படின்னா இது என்ன விதமான கொள்கை கோட்பாடு? ஆனால் அவங்க சில ஒரு கேள்வி எழுப்புறாங்களே சார், நீங்கள் மும்மொழி கொள்கைன்னு சொன்னாலும் வட மாநிலங்களில் நிறைய இடங்கள்ல இன்னும் இருமொழி தான் நடந்துட்டு இருக்கு. இந்தியும் நான் என்ன சொல்றேன்னா, அதைத்தான் சொல்றேன். இதை காரணமாக வைத்துக்கொண்டு தமிழக அரசு என்ன செய்யணும், நாங்கள் மும்மொழியை ஏற்றுக்கொள்ள தயார், அதே போல யூபியில் நீங்கள் தமிழை அமல்படுத்த தயாரான்னு கேளுங்கிறேன். அதை கேட்க வேண்டியது தானே. இங்கே முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலாக மற்ற மாநிலங்களில் எங்க மொழியை நீ கற்றுக்கொடு, நான் கற்றுத்தரேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்றதுல இன்னொரு பலன் இருக்கு. இப்போ தமிழாசிரியருக்கு படித்து வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தானே வேலை வாய்ப்பை பெற முடியும். அப்படித்தானே இருக்கு. கண்டிப்பா. இப்போ யூபியில் தமிழ் கற்றுக் கொடுப்பதுன்னா யூபியில் மட்டும் எத்தனை தமிழாசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும்? கர்நாடகாவில் அதே போல வருதுல எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்? அப்போ தமிழாசிரியர்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களில் வேலை கிடைக்குமா இல்லையா? அதை நீங்க செய்யலாமே. அதுதானே ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை. ஸோ மும்மொழின்னு அவங்க சொல்றதையே ஒரு நிபந்தனையா மாற்றட்டும் தமிழக அரசு. ஐயா, 3வது மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார், இந்த மொழியை நாங்கள் எங்கள் மாநிலத்தில் கற்பிக்க தயார், அதே மாநிலம் எங்களுடைய தமிழை கற்பிக்க தயாரா, அதற்கான உத்தரவாதத்தை நீங்கள் தர முடியுமான்னு செக் வைங்க. அப்படி நடந்தால் எத்தனை தமிழாசிரியர்களுக்கு மற்ற மாநிலங்களில் வேலை கிடைக்கும்? இது அப்படித்தானே கொண்டு போய் இருக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் எங்க மும்மொழியே வரவிட மாட்டோம்னா என்ன காரணம்? இதுக்கெல்லாம் அடிப்படை இவ்வளவுனா நம்ம தொண்டை தண்ணி ஊற்றி கத்துறோம், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா என்ன? ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே ஆங்கிலம் தமிழை தாண்டி
இந்திய மொழிகளில் எது நுழைந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தில் தேசியம் வளர்ந்து விடுங்கிற பயம் இருக்கு. தேசியத்திற்கு எதிர்ப்பாக தேசியம் வளர்ந்துரும். தமிழ்நாட்டில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி உள்ள வருதுன்னு வச்சுப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நீங்கள் படிக்கிறீங்க, இல்லாட்டி வேறு மொழி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்தியாவுடைய பிறபகுதியுடைய வாசனையும் உள்ளே வந்துடும்ல. இந்த தேசியம் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதா இவர்களுடைய ஒரே ஒரு விஷயம். இந்த திராவிடம், இந்த திராவிட மாடல், திராவிட தேசியம் இதெல்லாம் நிலை பெற்று இருக்கணும்னா தேசியத்தின் சாயல் கூட உள்ளே வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான் இவங்க இந்த விஷயத்தை இவ்வளவு தீவிரமாக எதிர்க்கிறாங்க. அதனால தான் தமிழையும் ஒரு ஐரோப்பிய மொழியும் வச்சுக்கிறாங்க. இந்திய மொழி எதுவுமே உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறதுக்கு காரணம் அதனால கூட ஒரு தேசிய உணர்வு தமிழகத்தில் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது. எதிர்க்கிறது இன்னொரு கருத்தாகவும் இருக்கே சார். எப்படி வந்து குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுடைய அந்த மொழி அழிக்கப்பட்டு ஹிந்தி எப்படி மேலேங்கி வந்ததோ அதே மாதிரி இங்கேயும் வந்துடும். அழிக்கப்பட்டிருக்கு. எங்க அழிக்கப்பட்டது? எங்கேயுமே அழிக்கப்படலையே. இன்னைக்கு தமிழுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஆங்கிலம் தானே மாறி இருக்கு. என்னுடைய குழந்தைக்கு தமிழ் எழுதவே தெரியாது, ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். ஏதோ வீட்டில் பேசுறதுனால அவன் பேசுவான்னு சொல்றதுல பெருமைப்படக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் கண்ணுக்கு முன்னால் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக இன்னைக்கு உண்மையிலேயே தமிழை விழுங்கி கொண்டு இருக்கிற அசுரன் என்பது ஆங்கிலம் தானே. ஹிந்திங்கிறது நம்ம சகோதர மொழி சார். ஆங்கிலம் என்பது நம்ம ஆண்டவன் மொழி, நம்ம ஆட்சி செய்தவர்கள் மொழி, ஒரு ஏகாதிபத்தியம் கொடுத்த மொழி. ஹிந்திங்கிறது சகோதர மொழி. சகோதர மொழி எப்படி நம்ம தமிழை அழிக்கும்? உள்ள ஏகாதிபத்தியமாக உள்ள நுழைஞ்ச மொழி தானே அழிக்க முடியும். இன்னைக்கு உண்மையிலேயே தமிழுக்கான ஆபத்து ஆங்கிலத்திடமிருந்து தானே. ஹிந்திகிட்டேருந்து என்ன ஆபத்து இருக்குது? சரி, பக்கத்தில் கேரளாவில் படிக்கிறாங்களே, நீங்கள் கர்நாடகாவில் போய் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும். இப்போ கன்னடா அழிஞ்சு போச்சா? கன்னடா என்ன அழிஞ்சு போச்சு? ஞானபீட பரிசு தென்னிந்திய மொழிகளிலே அதிக முறை வாங்கியிருக்கிறது இலக்கியத்துக்கான ஞானபீடம் கன்னடம் தான் வாங்கியிருக்கு. என்ன குறைஞ்சிருக்கு? இப்போ மலையாளம் அழிஞ்சு போச்சா? தெலுங்கு அழிஞ்சு போச்சா? எங்கே ஹிந்தி அழிஞ்சுது சார்? சில டைலக்ட்ஸ் அழிஞ்சிருக்கலாம். டைலக்ட்ஸுங்கிறது வேற. இது இங்கே யாருக்குமே புரியாது. இந்த புரியாதனாலேயே இதை வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஹிந்தி மொழி அழியலைங்க. ஹிந்தியினுடைய சில கிளை மொழிகள் போல சில டைலக்ட்ஸ் இருக்கும். இந்த டைலக்ட்ஸ் வந்து காலாகாலத்துக்கு அதுவாகவே வளரும், அதுவாகவே தெரிஞ்சோ அப்புறம் காணாமலே போயிடும். ஒரு உதாரணம் சொல்றேனே, நரிக்குறவர்கள் மொழி இருக்குல்ல, இது வந்து ஒரு டைலக்ட்டுங்க. இதுக்கு வந்து லிபி கிடையாது, எழுத்து எதுவுமே இருக்காது. இது அந்த ஒரு சமூகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த சமூகம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதை விட்டு வெளியில் போகுது. அப்படியே போக போக கால வெள்ளத்தில் அது காணாமல் போயிடும். இதே போல் ஹிந்தி பெல்ட்டில் நிறைய டைலக்ட்ஸ் இருந்தது. அந்த டைலக்ட்ஸு பல்வேறு சமூக காரணிகளால் அது காணாமல் போயிருக்கு. மற்றபடி ஹிந்தி அதை போட்டு அமிக்கிச்சுலாம் கிடையாது. ஒரு டைலக்ட்ஸினுடைய தன்மையை, டைலக்ட்ஸை தமிழில் வந்து கிளை மொழின்னு சொல்லுவோம். இந்த டைலக்ட்ஸினுடைய தன்மையே அதுவாகவே இருந்து தேய்ந்து அப்படியே காணாமல் போகும். அப்புறம் ஏதோ ஒரு கால வெள்ளத்தில் புதுசாக ஒரு டைலக்ட் ஒன்று டெவலப் ஆகும். இதெல்லாம் இயல்பாக வரக்கூடியது. இது சமூக மாற்றத்தினுடைய ஒரு ப்ராசஸ் சார். இப்போ அப்படி பார்த்தால் ஒரு காலத்தில் தமிழுடைய ஒரு டைலக்டாக தான் மலையாளம் இருந்தது. அதுக்கு பேர் கொடுந்தமிழ்னு பேர். நீங்கள் அந்த மொழியியல் வரலாறுலாம் படிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம். கொடுந்தமிழ்னு சொல்லுவாங்க. அது கடைசியில் தனி மொழியாகவே ஆயிடுச்சு, தனி மொழியாகவே மாறிட்டு. இதெல்லாம் வந்து மொழியியல் வரலாறு படித்தா உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப இயல்பான விஷயம். இதுக்கும் ஹிந்திக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதனால ஒரு மொழியை இன்னொரு மொழி அழிக்கிறதுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, ரைட்டா? அதுவும் குறிப்பாக சகோதர மொழிகள் ஒன்றுக்கு ஒன்று அழிக்காது, ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்மை ஆளுவதற்கு அந்த மொழிகள் தான் நம்ம அழிக்கும். ஏன்னா அவன் அந்த மொழியை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இங்கே இருக்க பிராந்திய மொழிகளை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆனால் நாம் இன்னமும் பிரிட்டிஷ்காரன் போனதுக்கப்புறமும் அந்த அடிமை சின்னமான மொழியை சீராட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ இந்த மும்மொழி கொள்கையை பிரச்சனையை கையில் எடுத்து அதற்கு எதிராக ஆக்சுவலாக அது கையில் எடுக்கலை. என்னன்னா மும்மொழி கொள்கைங்கிற விஷயத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேராதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறை அறிக்கை வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து மடைமாற்றம் செய்வதற்கு இந்த தொகுதி மறுவரையே எடுத்தது. இப்போ மும்மொழியை பற்றி டிஎம்கே யாருமே பேசுறது கிடையாது. இந்த ட்ராக் போயிட்டாங்க எல்லாமே. அதுக்கு காரணம் என்னன்னா அது ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அது பரவலாக மக்கள் மத்தியில் அந்த விஷயத்துக்கு பெரிய ஆதரவு இல்லை. அதுக்கு பதிலாக மும்மொழிக்கு ஆதரவா ஏன் எங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, ஏன் இங்கே ஆட்சி செய்கிற டிஎம்கே வீட்டு பிள்ளைகள் ஃபுல்லாக படிக்குது, பெரிய பெரிய தலைவர்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் படிக்குது, ஏன் நாங்கள் படிக்கக்கூடாது? படித்தா என்ன பிரச்சனை?
நாங்கள் அறிவாளி ஆகிடக்கூடாதா அப்படிலாம் இப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து தொகுதி மறுவரையை பற்றி டைவர்ட் பண்ணி போனது. ஆமாம் சார், இந்த தொகுதி மறுவரையறை இது வந்து உண்மையில் ஒரு நான் இஷ்யூ, அதாவது உப்புச்சப்பு பெறாத ஒரு விஷயம், ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம். அதாவது பேனை பெருமாளாக்கிறதுல எப்போதுமே எக்ஸ்பர்ட்டு டிஎம்கே, அதை திரும்பவும் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. என்னென்னா 1976 எமர்ஜென்சி அமலில் இருந்தப்போ 42வது அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்தாங்க. அதில் இந்தியாவுடைய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 543ங்கிறத நிலைநிறுத்தினாங்க. இது வரைக்கும்னா அடுத்த 25 வருஷத்துக்கு. அப்படி ஆமாம் 76 ஆரம்பித்து 2001 அது முடிஞ்சுது, எக்ஸ்பயர் ஆச்சு. 2001 வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர். அப்போது வாஜ்பாய் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த தலைவலி எதுக்கு நம்ம இழுத்துக்கிட்டு கட்டி சுமந்துக்கிட்டு அடுத்த 25 வருஷத்துக்கு தள்ளி விட்டுருவோம் அப்படின்ட்டு 84வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அடுத்த 25 வருஷத்துக்கு எந்த மாற்றமும் கிடையாது, 543 அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடித்தார். அது எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னா 2026. ஸோ அடுத்த வருஷம் தான் எக்ஸ்பயர் ஆகுது. அடுத்த வருஷம் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் தான் அதை பற்றின டாக்ஸே வரும். ரைட்டா? இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 170வது ஆர்டிக்கிள் 82வது ஆர்டிக்கிள் ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்லுது, தொகுதி மறுவரையறை பற்றி. அது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக டிஃபைன் பண்ணுது. ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தானே எடுக்க முடியும். ஆமாம் சரி, 2011க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது சென்சஸ் நடத்தப்படவே இல்லை. 2021 நடந்திருக்கணும், கொரோனானால நடக்கலை. ரைட். அப்படிங்கிறப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பே எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் தொகுதி மறுவரையறை பற்றியே பேச முடியும். சரியா? இதுக்கு இடையில 2023 மார்ச் 23 ராஜ்யசபாவில் எழுத்து மூலமாக கொடுத்த பதிலில் அன்றைய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ரிட்டனாக ஒரு ரிப்ளை ஒன்று தாக்கல் பண்ணார். அந்த ரிப்ளையில் என்ன சொன்னார் அப்படின்னா, 2026க்கு பிறகு நடத்தப்படுகிற முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2002 டீலிமிட்டேஷன் ஆக்டின் படி டீலிமிட்டேஷன் கமிஷன் தொகுதி மறுவரையை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரி, அப்போ என்ன சொல்கிறாரு, 2026க்கு பிறகு நடத்தப்படும் முதல் சென்சஸின் படி 2026க்கு பிறகு இந்த முதல் சென்சஸ் எண்ணிக்கைன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்போ சென்சஸ் ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா? 140 கோடி மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு முடியாது, அதுக்கு 2-3 வருஷம் ஆகும். ரைட்டா? அப்படிங்கிறப்போ என்னைக்கு தொகுதி மறுவரையினே தெரியாது. நீங்கள் முதல்ல அதுக்கு சென்சஸ் எடுத்தா தானே. சென்சஸே இன்னும் எடுக்கல சார், அதுவே 2026 என்ன, அதுக்கே இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, அதுக்கப்புறம் தானே. புரியுதா? அதாவது ஒரு பழமொழி உண்டுங்க, அடிங்கிறதுக்கு ஆம்பளை ஆளக்கானும் பிள்ளை பேர் கோவிந்தன் வச்சாலாம்பாங்க. அடியான்னு கூப்பிடுறதுக்கு பொண்டாட்டி இல்லை, ஒய்ஃப் இல்லை, அதுக்குள்ளேயும் பிள்ளைக்கு பேர் வச்சாங்களா அப்படின்னு. அதே போல சென்சஸே இன்னும் எண்ணிக்கைன்னு தெரியாது, நீங்க அதுக்குள்ளே தொகுதி மறுவரையறை வரைக்கும் போயிட்டீங்கன்னா அது எப்படி சாத்தியம்? இல்லை, அவங்க சொல்றது இந்த சட்டத்தையே எதிர்த்து பேசுறப்ப நீங்க சொன்னபடி மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து தொகுதி மறுவரை செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க நீங்க சட்டத்தின்படி மக்கள் தொகை எப்படி எடுத்தீங்கன்னா தமிழ்நாடுலாம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கே அப்படின்னு சொல்றாங்களே. அதாங்க, நீங்க யாருமே வேண்டான்னு சொல்லுங்க. அப்ப என்ன, நீங்க இதுக்கு முன்னால் நீங்க ஆட்சியிலேயே இருந்திருக்கீங்களே. ஆமா, மத்திய அரசுல நீண்ட காலம் ஆட்சியில் இருந்த ஒரே மாநில கட்சி திமுக தானே. அன்னைக்கே இந்த சட்டங்கள்லாம் மாத்துறதுக்கு பரிந்துரை செய்யலை, அன்றைக்கே வாய் புத்திக்கிட்டு சும்மா இருந்தீங்க. இன்னைக்கு தொகுதி மறுவரை என்னைக்கு பண்ணப்படும்னே தெரியாதுங்களே, வெல் இன் அட்வான்ஸு குயோ முறையோன்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் ஆட்சியில் பங்கெடுத்த காலத்திலே எல்லாம் மாற்றிருக்க வேண்டியதானே. கான்ஸ்டிடியூஷன்லேயே பாப்புலேஷன் அடிப்படையில் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அப்போது அதுக்கு திருத்தம் கொண்டு வரக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை நீ கொண்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடையும் நீங்கள் செய்திருக்க வேண்டியதானே. நீங்கள் அதிகாரத்தில் ஆட்சியிலும் பங்கெடுத்த போது ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே, இன்னைக்கு என்ன வந்தது? இதுக்கு முன்னால் 2001 வாஜ்பாய் பீரியடில் 84வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார்ல, அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில்
டிஎம்கே பங்கெடுத்தது. முரசொலி மாறன் ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருந்தார், அன்றைக்கே செய்யலை. அன்றைக்கே நீங்கள் செஞ்சுருக்கலாம், இன்னைக்கு பிரச்சனையே இல்லையே. இப்போ என்ன, கோயம்புத்தூரில் அமித்ஷா தெளிவாக உத்தரவாதம் கொடுத்துருக்குறார், தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற இடத்துக்கு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படின்னு. தென்னிந்திய மாநிலம் யாருக்குமே குறையாது, எந்த மாநிலத்துக்கும் இப்போ என்ன இருக்கோ அதுக்கு கீழே போகாது அப்படின்னு இருக்காங்க. இப்போ என்னுடைய யூகம் என்ன அப்படின்னா, இப்போ 2026 இந்த 84வது அமெண்ட்மெண்ட்டு எக்ஸ்பயர் ஆகும், ரைட்டா? இம்மிடியட்டாக அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே அடுத்த அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்தாகும். கண்டிப்பாக. அப்போ இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அநேகமாக என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த ஃபியூ இயர்ஸுக்கு இப்போது இருக்கிற இதே ஸ்டேட்டஸ்க்கோ தொடரும்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. ஏன் ஒருவேளை அடுத்த 25 இயர்ஸுக்குன்னு கூட கொண்டு வரலாம். 25 இயர்ஸுக்கு சாத்தியம் இல்லை, பட் அடுத்த ஒரு 5 வருஷம், ஏன்னா சென்சஸ் நடத்தணும், அதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குல்ல. அதனால் ஃபியூ இயர்ஸுக்கு அது இந்த 543 தொடரும் மொத்த எண்ணிக்கை, இதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறத வாஜ்பாய் பீரியட்லையும் 42 அமெண்ட்மெண்ட்டில் இந்திரா காந்தி பீரியட்லையும் என்ன கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இப்போது இவர் சிஎம் ஸ்டாலின் தலைமையில் நடந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தில் அவங்க நிறைவேற்றின தீர்மானம் என்ன தெரியுமா? தொகுதி மறுவரை சம்மந்தமாக இப்போ என்ன விதமாக இதே போல் எக்ஸ்டென்மெண்ட்டே வந்தாங்களோ அதே போல் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இப்போது இருக்கிற ஸ்டேட்டஸ்கோவே தொடர வேண்டும், அதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வரப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க, ரைட்டா? இப்போ என்னென்னா, அவங்க இப்படிலாம் நிறைவேற்றலைனாலும் அதுதான் நடக்க போகுது. நான் இப்போ அதுதான் சொன்னேன், சில வருஷங்களுக்கு அது இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ தான் தொடர்ற மாதிரி அவங்க தீர்மானம் போடுவாங்க, அதாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க அப்படின்னு. இதுதான் டிஎம்கே ஸ்டைல். என்னென்னா, அடுத்தாப்பில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னால் இவங்க தீர்மானம் நிறைவேற்றி அப்புறம் அது நடந்ததும் நாங்கள் ஏற்கனவே சொன்னதன்படி எங்களுக்கு அஞ்சிய இந்த மோடியின் அரசு நாங்கள் என்ன சொன்னோமோ அதையே நிறைவேற்றி இருக்கிறது, இந்தியாவுக்கே திராவிட மாடல் வழிகாட்டுகிறது அப்படிம்பாங்க. ஆக்சுவலி இதான் நடக்கும். இந்த விஷயம் நல்லா தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஃபியூ இயர்ஸுக்கு அது இதே 543 எண்ணிக்கை தொடரும், இப்போ இருக்கிறதா தொடரும்னு முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்ச நிலையில் இப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் முன்னாலேயே நிறைவேற்றிட வேண்டியது. பார்த்தீர்களா, நாங்கள் முன்னாலேயே சொன்னோம், அதுபோல் நடந்ததா இல்லையா? மொத்த இந்தியாவுக்கு திராவிட மாடல் வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதே போல் தான் இதுக்கு முன்னால் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி பீரியடில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு வழங்கக்கூடிய மசோதா நிறைவேறி அது பில்லு பாஸ் ஆகி சட்டமாக போகுது, கவர்னர்கிட்ட கையெழுத்தில் இருக்குது. அந்த மசோதாவை அப்படி ஒரு ஐடியாவே வந்து எடப்பாடியோட ஐடியா, அதை நிறைவேற்றினது அதிமுக கவர்மெண்ட்டு. அது அந்த பில்லு தாக்கல் பண்ணது அதிமுக பீரியடில், எல்லாமே அதிமுகவோட முயற்சி, ரைட்டா? இதில் கவர்னர் வந்து கையெழுத்து போட கொஞ்சம் தாமதம் பண்ணார். அன்றைக்கி இருந்த சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருந்தார். அவர்கிட்ட ஒப்பீனியன் வர்றதுக்கு ஒரு நாள் ஆச்சு. அடுத்த நாள் வந்து கவர்னர் கையெழுத்து போட்டுருவார்னு தெரிஞ்சாச்சு. தெரிஞ்ச நிலையில் நாளைக்கு கையெழுத்து போடுவார்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு முதல் நாள் டிஎம்கே ராஜ்பவனுக்கு முன்னால் ஒரு போராட்டம், 7.5% இடஒதுக்கீட்டில் கையெழுத்து போட போகிறீர்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் போராட்டம் நடத்திட்டு கடைசியில் கையெழுத்து போட்டதும் எங்கள் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி, நாங்கள் மட்டும் போராடலைன்னா 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் கிடைத்திருக்காதுன்னு அடிச்சு விட்டாங்க. கொண்டு வந்தது எடப்பாடி கவர்மெண்ட், ஏடிஎம்கே கொண்டு வந்த திட்டத்தை எங்களால் கிடைத்தது கூச்சமே இல்லாமல் பொய் கூறியது டிஎம்கே. இதுதான் டிஎம்கே கவர்மெண்ட்னு சோ கால்டு ஸ்டிக்கர் பாலிடிக்ஸ். இப்போ 2026 வரக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கான வேலையை ஸ்டாலின் கூட்டம் கூட்டி நடத்தி இருக்கிறார். இது ஸ்டிக்கர் பாலிடிக்ஸ்க்கான அச்சாரம். இதை தாண்டி இதில் ஒன்றுமே கிடையாது, சாரமும் இல்லை சட்டும் இல்லை. நீங்கள் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி உப்பு இல்லை உரப்பு இல்லைன்ற மாதிரி. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.